அடிக்கடி நம்ம சோர்வடைகிறோமே ஏன்? மனதினுடைய நலத்தை பொறுத்து தான் அவனுடைய சமூக நலம் அமைகிறது. யாரையும் என்னால எதிர்கொள்ள முடியல. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மனம் ஏன் திடீர்னு நம்முடைய சக்தியை குறைச்சு ரொம்ப சோர்வடைஞ்சிருது? நம்ம காலையில எழுந்திருக்கும் போது நல்ல உற்சாகமா ஒரு மனநிலையில எந்திக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்த உடனே நம்ம மனமானது டக்குன்னு ஒரு பலூன் உடைஞ்சது மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன் இந்த பிரச்சனை? மனம் எதிர்பாராத விதமாக திடீரென்று சக்தியை இழந்து ஒரு மாதிரி சோர்வடைகிறதே. அடிக்கடி நம்ம சோர்வடைகிறோமே ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். நம்முடைய மனமும் இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உயிர் சக்தியும் ரொம்ப தொடர்புடையது. நம்முடைய உயிராற்றலுக்கு பிரபஞ்சத்துக்கு இடையில ஒரு ஊடு பொருளாக இருக்கக்கூடியது தான் மனம். இந்த மனதை குறித்து தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே செய்கிறோம். எல்லா விஷயங்களும் மனதில் தான் இருக்குது. இந்த உலகத்தினுடைய அனைத்து கருத்துக்களும் மனசுல தான் இருக்குது. உலகத்தில் அனைத்து படைப்புகளும் மனதுல இருந்து தான் வந்தது. இந்த மனதை தவிர மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த ஒரு நுட்பமான பொருள் வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மனமானது மனிதனுடைய உயிராற்றலுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலுக்கும் இடையில ஒரு ஊடுபொருளாக இருக்குது. பிரபஞ்சத்திலிருந்து மனிதனுக்கு சதா காலம் சக்தி பொழிந்து கொண்டே இருக்கிறது. மனம் ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால அந்த சக்தி நமக்கு வராம நம்ம லாஸ் ஆகிறோம். இன்னொன்று, மனமானது சுயமாக தன்னை தானே சில விஷயங்களை கற்பித்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்புன்னு. சரியானவையை செய்யும் போது, மனதிற்கு பதிந்து வைக்கப்பட்ட சரியான விஷயங்களை செய்யும் போது மனமானது என்ன செய்யுதுன்னா, அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக மாற்றுகிறது. அதே இது மனதிற்கு தகுதி இல்லாமல் மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் போது மனமானது உடனடியாக சோர்வடைந்து விடுகிறது. இந்த மன முறிவுக்கு மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மனதை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இல்லாமை தான் இதுக்கு ஒரு காரணம். மனதினுடைய இயங்கு முறையை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ரிப்பேர் ஆனதை பற்றி கவலைப்படுறதை விட ஏன் ரிப்பேர் ஆனது, எதற்காக ரிப்பேர் ஆனது, அதனுடைய என்ன பார்ட்டில் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் ஓடும். அதே போல் எனக்கு என்னன்னே தெரியல, நான் வெளியே சமுதாயத்தில் இணைந்து என்னால் வாழ முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்னால் இயல்பாக பழக முடியல. யாரையும் என்னால் எதிர்கொள்ள முடியல. யாரையாவது நான் எதிர்கொண்டோம்னா எனக்கு மனச்சோர்வாகுது. நான் என்ன பேசினாலும் இந்த இதில் தப்பாக தான் நினைக்கிறாங்க. அதனால் நான் இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுங்கியிருக்கேன். எனக்கு இந்த சமுதாயமே பிடிக்காது. இப்படி என்று குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தன்னுடைய நண்பர்களிடமிருந்து விலகி ஒதுங்கி வாழ ஆரம்பிக்கக்கூடியவர்கள் மனதை குறித்த புரிதல் இல்லாதவர்கள். அப்படி மனதை குறித்து புரிதல் இல்லாமல் இந்த சமுதாயத்திலிருந்து தன்னை துண்டித்து கொண்டு அவர்களுக்குள்ளேயே தன்னை வருத்தி தன்னுடைய கவலைகளையும் வருத்தத்தையும் அப்படி கம்ப்ரஸ் பண்ணி நாளடைவில் மிகப்பெரிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு சிலர் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட விஷயங்களை வெளியில காமிக்கிறாங்க. ஒரு சிலர் தனக்குள்ளேயே வைத்து தானே அதை அழுத்தி ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நபராக மாறிவிடுறாங்க. ஒரு சிலர் அதை மற்றவர்களிடம் காமித்து இந்த சமுதாயத்துல ஒரு விரும்பத்தகாத செயல்களை எக்ஸ்ட்ரீமா போய் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. தீவிரவாதம் போறது, போதைப் பொருட்களுக்கு போறது. அப்ப இதே போன்ற பல விஷயங்களை நாம கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் எப்படிப்பட்டது, அதை எப்படி கையாள வேண்டும், அதை நாமே நுணுகி பார்த்து ஆய்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அகத்தாய்வு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை நாமே அகப்பயிற்சிகள் செய்து கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயங்கள், மைனஸான விஷயங்கள் என்ன, நம்ம என்னெல்லாம் நாம நினைச்சு வச்சிருக்கோம், நம்முடைய இயல்பு என்ன குறித்த பல விஷயங்களை நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே சுயமாக ஆய்வு செய்து பார்க்கணும். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதன் யார் ஒருத்தர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரோ அப்போ அவர் அறியாமல் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையானது என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். தேவையானவற்றை துணிந்து செய்கிறார். தேவையில்லாத விஷயத்தை எவ்வளவு தூண்டுதல் வந்தாலும் அதில் செயல்படாமல் தன்னை காத்துக் கொள்கிறார். அப்படி ஒரு விழிப்பு நிலையை ஒரு மனிதன் சுய ஆய்வின் மூலமாக பெறும்போது அவனுடைய மனம் விரைவாக சக்தியை இழக்க செய்யும். மனதுல எப்படி ஒரு பெரிய டப்பால ஒரு கீறல் வந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் எப்படி லீக் ஆகுதோ அதே போல் மனதுல ஒரு மன முறிவோ, மன பதட்டமோ, பயமோ, ஒரு குழப்பமோ, ஒரு தெளிவற்ற நிலையோ ஒரு மனிதனுக்கு மனசுல ஏற்பட்டதுன்னா அவனுடைய சக்தி அதை அப்படியே உறிஞ்சு போயிடுது. அவனுடைய செயலற்ற தன்மை கொண்டு போய் ஒரு மூலையில உட்கார வச்சிருது. மனம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான், மனதின் நலத்தை பொறுத்துதான் ஒருவனுடைய உடல்நலம் கூட இன்னைக்கு அமைகிறது. மனதினுடைய நலத்தை பொறுத்துதான் அவனுடைய சமூக நலம் அமைகிறது. மனதினுடைய நலத்தை பொறுத்துதான் அவனுடைய மகிழ்ச்சி அமைகிறது.
மனதினுடைய நலத்தை பொறுத்து தான் நம்முடைய குடும்பத்தினுடைய நலமும் அமைந்திருக்கிறது. குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் மனநலம் சரியில்லாம ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கிறாருன்னா மத்த எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியல. ஏன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனிதரோ அந்த மாதிரி அலைகளை தான் உங்கள்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. உங்களுடைய மனநிலையில மகிழ்ச்சிகரமான அலைகள் இருந்தால் உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இடத்துல எல்லாருமே மகிழ்ச்சிகரமா இருப்பாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா. ஒரு கவலைப்படுறவன் ரொம்ப ஒரு மாதிரி மனதுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு தன்னைத்தானே ஒரு 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 மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அலைகள் அந்த அட்மாஸ்பியர்ல பழகி அந்த இடம் முழுவதுமே என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மந்தமாயிரும். அப்போ ஒரு மனிதர் வலுவான முறையில மகிழ்ச்சியா இருந்தாலும், வலுவாக ரொம்ப ஆழமா கவலை, வருத்தம், பதட்டத்துல இருந்தாலும், அந்த அலைகள் அந்த சூழ்நிலை மண்டலத்திலையும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி நீங்களே ஒரு சில நீங்க ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போறீங்க. வீட்ல வந்து வீட்டினுடைய மக்கள், வீட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் அவங்க நடந்துக்கிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஒரு சரியில்ல வீட்ல. ஒரு மாரி வைப்ரேஷனு, ஒரு மாரி மோசமா இருக்கு. எல்லாருமே ஒரு மாரி இருக்காங்க. என்னமோ நடந்திருக்குங்க நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அதே நேரத்துல நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, அவங்க பேசுறத வச்சு அவங்க ஹேப்பியா இருக்கிறது, அவங்களுடைய ஆட்டிட்யூட வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு நபரினுடைய மனநிலை ஒரு அட்மாஸ்பியரை பெருமளவு தாக்கத்துக்கு ஏற்படுத்துது. ஸ்ப்ரெட் பண்றோம். நம்ம வந்து இந்த பூமியில நல்ல அலைகளை ஸ்ப்ரெட் பண்ணணும். நமக்கு கவலை இருக்கலாம், நமக்கு வருத்தம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய நெகட்டிவான உணர்வுகளையும், பயத்தையும் அல்லது நம்முடைய இயலாமையும், நம்முடைய பொறாமை குணத்தையும், கவலையையும் எல்லாருக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணா, ஒவ்வொரு மனிதனும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணா, ஒரு கவலை தோய்ந்த ஒரு சமுதாயம், கவலை தோய்ந்த உலகம் உருவாயிரும். அதனால மனிதன் நல்ல அலைகளை பரப்ப வேண்டும். அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சக்தி விரயமாகாம இருக்கணும்னா, நேர்மறையான பாசிட்டிவான சிந்தனைகள் மனிதனை எப்போதுமே ஆரோக்கியமா, சக்தி மிக்கவனாக வச்சிருக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் மனதினுடைய தன்மையில இருந்ததுன்னா, அவனுடைய சக்தி விரயமாகி அவன் மட்டும் இல்லாம சுத்தி உள்ள மனிதர்களுடைய சக்தி விரயமாக்க காரணமாக அமைந்துவிடும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.